மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கைலன் சார் இருக்காங்க. இவங்க தான் நம்மளை வந்து டூர், இப்போ ஸ்ரீலங்கா டூர் இப்போ 6 நாள் முடிச்சிட்டோம் சார். 6 நாள் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 3 நாள் பாக்கி இருக்கு. நான் ரொம்ப பேசாம அவங்க ரொம்ப ரொம்ப நான் ரசிச்சு வர்றேன். ஆன்மீகமா நல்லா கூட்டு போறாங்க. நல்ல பாட்டு சொல்லி இந்த ஸ்தலத்தை ஒன்னொன்னையும் விவரமா சொல்லி கூட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே விடம எஃபிஷியன்டாவும் பண்றாங்க, குவாலிட்டியாவும் நிச்சயம் பண்றாங்க. அதுல வந்து ஒரு சீப்பா பண்ணல. ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் டூர். அவங்கள பத்தி ஒரு 2 லைன் சொல்லிட்டு, இது வரைக்கும் 6 நாள் எங்கெங்க கூட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு, இந்த 3 நாள் எங்க கூட்டு போறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கான்டாக்ட் நம்பரை அவசியமா சொல்லுங்க. பாக்குறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஓவர் டு மிஸ்டர் கலியன். எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னுடைய பேர் கலியன் பொன்னடி. நான் சென்னையில மாதவரத்தில் இருக்கிறேன். கடந்த 2016 இந்த யாத்திரை நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் 4-5 முறை இலங்கைக்கு வர்றது வழக்கம். இந்த முறை டாக்டர் சார் இங்கே ஒரு டீம் ஒரு 20 பேரோட இப்போ இலங்கைக்கு வந்திருக்கோம். சென்ற சனிக்கிழமை அன்றைக்கு காலையில் நாங்கள் சென்னையில் புறப்பட்டு கொழும்பு வந்து அடைந்து, அந்த கொழும்புல நம்ம கதிரேசன் தெரு அப்படின்ற இடத்துல நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் அவங்க சமூகத்தினர் ஏற்படுத்திய கதிரேசன் சந்நிதி அங்கே இருக்கிறது. அதற்கு அருகிலேயே இருந்து அந்த சந்நிதி, கொழும்புல ராஜமகா விகாரை முதலான பல இடங்களை சேவிச்சுட்டு, புதிய கதிரேசன் கோயில்னு நகரத்தாரால நிர்மாணிக்கப்பட்டது, அந்த கோவிலையும் சேவிச்சோம். அதுக்கப்புறமா முன்னேஸ்வரம்னு சொல்லக்கூடியதான முன்னைநாதர், அது தொடர்ந்து ராமேஸ்வரம், உத்தர தட்சிண ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மானாவாரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம், இதெல்லாம் ஒரு முதல் நாள் சேவிச்சோம். அதுக்கப்புறம் அனுராதபுரம் நகரத்தை அடைந்து, அங்கே சங்கமித்ரா அசோகருடைய பொண்ணு அவங்களால கொண்டு வரப்பட்ட போதி மர கிளைய அங்கே கொண்டு வந்து நட்டு வச்சு அந்த இடத்துல ஒரு மகாபோதி ஆலயம், அதை சேவிச்சோம். அதுக்கப்புறமா நம் தமிழர்கள் வாழக்கூட பகுதியான ஈழ நாட்டுக்கு போனோம். ஈழ நாட்டில் ரீச்சான்னு ஒரு இடத்துல ஒரு அழகான பண்ணைக்கு நடுவில் அமைந்த ஒரு ரிசார்ட், அங்கே தங்கி அங்கிருந்து நாகபூஷணி அம்மன், அதுக்கப்புறமா காரைநகர் சிவன் கோவில், நகுலேஸ்வரம் சொல்லக்கூடியதான கீரிமலை, நல்லூர் கந்தசாமியார், அப்புறம் முள்ளிவாய்க்கால், நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் பல பேர் இன்னுயிரை ஈந்தாங்க இல்லையா, அந்த மண், முள்ளியவலை கண்ணகி அம்மன், இவங்களெல்லாம் ஈழ நாட்டில் போய், அப்புறம் திருவாசக கோவில், இதெல்லாம் ஈழ நாட்டில் சேவிச்சோம். சேவிச்ச பிறகு அதுக்கப்புறமா திரிகோணமலை அங்கே அடைந்து பாடல் பெற்ற ஸ்தலம், அதையும் சேவிச்சிட்டோம். தலைமன்னார் முந்தி அங்கிருந்து நமக்கு சரக்கு போக்குவரத்து எல்லாம் வந்தது இல்லையா இலங்கைக்கு, தனுஷ்கோடியில வரைக்கும் ட்ரெயின் வந்து, அப்புறம் அங்கிருந்து தலைமன்னாருக்கு வந்தோம் இல்லையா, அதையும் பார்த்துட்டோம். திருக்கேத்தீஸ்வரம் சொல்லக்கூடியதான பாடல் பெற்ற கஷேத்திரம், அதையும் சேவிச்சிட்டோம். இப்படி ஒரு 5 நாட்கள் பயணத்தை இப்படி இனிதே முடித்து, இங்கே இப்ப சிகிரியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த பக்கத்துல ஒரு மலை இருக்கு. இந்த மலையில ராவணனுடைய வாழ்விடம், அவனுடைய கோட்டை கொத்தளங்கள் அதெல்லாம் இருக்கு. எல்லாம் மேல ட்ரெக்கிங் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து தம்புல்லா, கண்டி, இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு, சீத்தை இருந்த அசோகவனம், நுவரேலியா, கதிர்காமம், இதெல்லாம் இன்னும் ஒரு 3 நாட்கள் பாக்கி இருக்கு. இந்த இடங்கள்லாம் சேவிச்சுட்டு ஒரு 8-9 நாள் பயணமா திருப்பி வர ஞாயிற்றுக்கிழமை சென்னை வர இருக்கிறோம். இந்த ட்ரிப்ல எந்த இடங்களுக்கு போனாலும் அந்த இடங்களுடைய சரித்திர பின்னணி என்ன, அந்த கோவில்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் எடுத்து சொல்லி எல்லாரும் புரிந்து சேவிக்கும் வகையில இந்த யாத்திரையை டிசைட் பண்ணியிருக்கோம். இங்க வெளியில எதுவும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதில்ல. நம்முடைய குழுவினர் தனியா ஒரு வண்டி, ஒரு கார்ல கூடயே வருவாங்க. அங்கங்கே சமைச்சு ரெடியா வச்சிருப்பாங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த ஒரு வார காலத்தை இனிதே பயணிச்சோம். நீங்களும் இலங்கை வர விரும்பினா, என்னுடைய ஒரு ஆண்டவன் அருளால ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சா என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர் 8940100847. திருப்பி சொல்றேன், 8940100847. அடுத்த பயணம் வர ஆகஸ்ட் 2 திருப்பி வர இருக்கிறோம், செகண்ட் பேட்ச். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பர்ல என்ன தொடர்பு கொள்ளலாம். கடியன். ரொம்ப நன்றி. அந்த ஒரு முருகர் கோயில் போனோமே, நல்லூர் கந்தசாமியார், நல்லூர் நேற்று அந்த வவுனியா கந்தசாமியார், இன்னும் நான் கதிர்காமம் செல்ல இருக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி
உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆன்மீக பணியை நீங்க என்ன தொடர்ந்து செய்யணும், ரொம்ப பேர் பயன்பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். மே காட் பிளஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.